டெரரிசம் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவில் ஒரு டே வந்து செய்கிறாங்க. 2004 பார்த்தீங்கன்னா பெஸ்லன் செகண்டரி ஸ்கூல்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூலுங்க. இந்த ஸ்கூலை வந்து தீவிரவாதிகள்லாம் அதோட கண்ட்ரோல் எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட 1100 பேரை வந்து பணைய கைதிகளாக பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. 3 நாட்கள் இது தொடர்ந்து நடக்க, ஒரு பக்கம் இது எதனால் நடக்குது, என்ன கோரிக்கைகள் அவங்களது, யார் இதை பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிரச்சனை, அந்த உலகளாவிய பிரச்சனைன்றது ஒரு சைடு போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் மீடியாக்கள் வந்து இது இதனால தான் நடந்திருக்கும், இது இந்த மாதிரிலாம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அதில் கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு பேசுவாங்களா, அந்த மாதிரி ஏகப்பட்ட கதைகளையும் நிறைய விஷயங்களையும் போட்டு குழப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. 3வது நாள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரஷ்யா படைகள் அவங்க தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண ஒரு குண்டுவெடிப்பிலே பார்த்தீங்கன்னா ஒரு 160 பேர் இறந்து போனாங்க. அதுக்கப்புறம் ஒரு 156 குழந்தைகள் உட்பட கிட்டத்தட்ட 396 பேர் வந்து இறந்து போனாங்க அந்த ஸ்பாட்டில், அந்த பணைய கைதிகளாக இருந்தவங்க. அதோட சேர்த்து 27 டெரரிஸ்ட்டும் இறந்து போனாங்க. ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இது எதனால் உருவாச்சு, எதனால் இந்த ப்ராப்ளம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நடத்தப்பட்ட விசாரணைகளில் இது வந்து செச்சினோவியர்களால் வந்து அவங்களுக்கு தன்னாட்சி, ஏன்னா இது அந்த பகுதியில் தான் இருக்குது, செச்சினோவான்றது ஒரு பிளேஸு, அவங்க ஒரு